ஊழல், ஒழுங்கீனம், அடாவடி. ஜாதிங்கிறது ஒரு சமூக விஷயம். சமூக விஷயத்தை சமூக இயக்கங்களுடைய கடுமையான முயற்சிக்கு அப்புறம் தான் ஜாதிக்கு சவால் வரும். ஊழல்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ கத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா? இவங்ககிட்ட நம்ம கேட்குற சில கேள்விகள் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே நீ வைக்கிற ஊழலை விட நீங்கள் ஊழல்லையே எதை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா 2G ஊழல்பா, யாருன்னா ஆர் ராசாம்பா. நீங்கள் சினிமாவிலேயே ஆர் ராசா ஊழல், அதாவது 2G ஊழல் நிரூபிக்கப்பட கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த CAG அறிக்கை எழுதினவர் சும்மா இருக்கட்டுமேனு ஒரு 4 சைபர் நான் சேர்த்து விட்டேன்றார். உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையிலே தொலைத்தொடர்பு ஊழல் ஒன்று நடந்தது. அது எப்போ தெரியுமா? 1996. அப்போ சுக்காராம்னு ஒருத்தர் தொலைத்தொடர்பு மந்திரியாக இருந்தார். அவர் கொள்ளைனா அவ்வளோ கொள்ளை. அப்போ அவர் காங்கிரஸ் ஆட்சி. உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பாஜக பயங்கர பிரச்சனை. அவர் தனிக்கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அந்த மாநில தேர்தலில் இதே பிஜேபி கூட்டணி போடுது. எல்லா ஊடகத்திலையும் பாருங்கள், ஜெயலலிதாவை ஒரு ஊழல்வாதினே பேச மாட்டான். ஜெயலலிதா ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தாங்க, அவங்க துர்வாய்ப்பாக அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. உலகத்திலே நாம தான் காட்டுமிராண்டிகள். ஊழல், ஒழுங்கீனம், அடாவடி இவை அனைத்தும் திமுக தான். திமுகவை மட்டுமே எதிர்க்க வேண்டும் என்று விடாமல் திமுகவை மட்டுமே எதிர்த்து கொண்டிருப்பதன் ரகசியம் என்ன? இவற்றை விரிவாக உங்களோடு அலச வருகிறது விடுதலை தேடல். நான் உங்கள் பழனி ஜவஹர். வணக்கம். பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே தான் ஜாதி கலவரம் நடக்குது. ஜாதி அவங்க தடுக்க முடியல. ஜாதிய ஒடுக்குமுறை திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது அப்படின்னு விடாமல் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜாதிங்கிறது ஒரு சமூக விஷயம். சமூக விஷயத்தை சமூக இயக்கங்களுடைய கடுமையான முயற்சிக்கு அப்புறம் தான் ஜாதிக்கு சவால் வரும். அரசுகள் போடுற இடஒதுக்கீடு இது போன்ற சமூக நலத்திட்டங்கள்னால ஜாதிக்கு சவால் வரும் அப்படிங்கிறதையெல்லாம் மறைச்சிட்டு நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும், திராவிட முன்னேற்றத்தை ஒழிக்கணும். திமுக வந்ததுனால தான் இப்படி நடக்குது, ஊழல்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ கத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா? இவங்ககிட்ட நம்ம கேட்குற சில கேள்விகள் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே நீ வைக்கிற ஊழலை விட அதிகமான ஊழல்களோடு இருந்தவங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசுகிறதே கிடையாது. யார்? மொரார்ஜி தேசாய்னு ஒருத்தர் இருந்தார், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி. மொரார்ஜி தேசாய் ஊழல்னு யாருக்காவது தெரியுமா? அந்த மொரார்ஜி தேசாய் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ஒரு ஊழல்வாதியை, அவர் பேர் தர்ம தேஜா, அவர் ஜெயந்தி கப்பல் கம்பெனியின் ஊழல் இந்தியாவில் எப்போ வெளிப்பட்டுச்சுன்னா 1966 வெளிப்பட்டுருக்கு. அப்போ இந்திரா காந்தி ஊழலுக்கு விசாரணை நடத்தி அவரை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க, தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவர் 1977 ரகசியமாக தப்பிச்சு போயிருக்கு. இங்கே எப்படி மோடி காலத்தில் எப்படி மல்லையா, நிரவ் மோடியெல்லாம் தப்பிச்சு போனாங்களா, இது அப்பவும் மொரார்ஜி தேசாய்ங்கிற பார்ப்பனர், RSS ஆதரவாளர், அவர் காலத்தில் நடந்தது. இந்த ஊழலை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இது வரைக்கும் இப்படி ஒரு ஊழல் நடந்ததுன்னு நம்மளால ரீகால் பண்ணுவாங்களா? இவங்க பேசுகிறப்ப இவன் பேசுவான், கருணாநிதி காலத்து ஊழல்னு. கருணாநிதி காலத்தில் இருந்து அப்படி வரிசையை எடுத்து தோண்டி இதுவரையிலும் நடந்த ஊழல்னு அவனால் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இதுவரையிலும் எந்த ஊழலாவது நிரூபிக்கப்பட்டிருக்கானா? எதுவும் நிரூபிக்கப்படலை. ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மொரார்ஜி தேசாய்னு ஒரு பார்ப்பனர், அவர் என்ன செய்கிறாரு, ஊழல் செய்கிறாரு. அதை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, ஊடகங்களுக்கு இது தெரியாது. அப்புறம் குற்றவாளி அவரே என்னென்னா, அவர் மேலே விசாரணை வருது, அவரே என்ன செய்கிறாரு, ஒரு விசாரணை கமிஷனை அவர் நியமிக்கிறார். அவரே நீங்கள் ஒன்றும் இல்லை, பன்வாரிலால் புரோஹித் மேலே ஒரு அலிகேஷன் வருது, உடனே அவரே நியமிக்கிறார். நீங்கள் இது மாதிரியான ஒரு நியாயத்துக்கு புறம்பான ஊழல் அத்தனையுமே யாருன்னா அவங்க செய்கிறாங்க. பிஜேபி செய்து, இவர் ஜனதாதளத்துக்காரர் மொரார்ஜி தேசாய் செஞ்சுருக்கிறாரு. சரி, அடுத்து நீங்கள் ஊழல்லையே மிகப்பெரிய ஊழல், ஆரம்பத்துலேருந்து ஊழலாக இருந்தது யாருன்னா ராஜகோபாலாச்சாரிங்கிற ராஜாஜி என்ன செய்கிறாருன்னா, அவர் 1937 சேலம் நகருக்கு தண்ணீர் குழாய் திட்டம் உருவாச்சு. அதில் லட்சக்கணக்கில் லாஸ் ஆகுது. அது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு லாபகரமாக போகுது. அதை எதிர்த்து எல்லாம் பிரச்சனை பண்ணி துணை மேயர் என்ன செய்கிறார், ரிசைன் பண்ணுறாரு. உடனே ஒரு என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்த எதிர் கம்பெனிகிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்க. பார்ப்பன நாக்கு, தன்னை ஒருத்தர் எதிர்த்தோன்னே அவன் மேலே பழி போடுறது. அதுதான் இன்றைக்கி எல்லா அரசியல்வாதிகளும், இப்போ திமுக இருக்கிற அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா பழி போடுறதுலேயே இருப்பாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ராசகோபாலாச்சாரி அவர் தனக்கு வேண்டிய ஒருத்தர் மேலே கொலை பழிகிறது. அவருக்கு வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா வக்காலத்து வாங்கி அதுக்காக சட்டம் திருத்துறதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறார். இது அந்த காலத்தில் நடந்தது. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் உச்சக்கட்டமாக இருந்தது யாருன்னா இவருடைய தேசியவாத காங்கிரஸினுடைய இப்போ விமான விபத்தில் இருந்த அஜித் பவார். அவர் மேலே அவ்வளோ ஊழல் இருந்துச்சு. அந்த ஊழலை ஒரே செகண்டில் என்ன செய்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை வந்து வாபஸ் வாங்குறாங்க. எங்கே? பிஜேபியில் சேர்ந்த ஒன்று. இது ஊழலாக கண்ணுக்கு தெரியலையா? அடுத்து நீங்கள் ஊழல்லையே எதை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா 2G ஊழல்பா, யாருன்னா ஆர் ராசாம்பா. நீங்கள் சினிமாவிலேயே ஆர் ராசா ஊழல், அதாவது 2G ஊழல் நிரூபிக்கப்பட கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த CAG அறிக்கை எழுதினவர் சும்மா இருக்கட்டுமேனு ஒரு 4 சைபர் நான் சேர்த்து விட்டேன்றார். இது 2 பேர் சிறைக்கு போய் வழக்கை சந்தித்து அவ்வளோ இங்கே பெரிய அரசியலே வந்து இப்போ அரசியலே பெரிய புயலை உருவாக்கின அந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்போ அது ஊழல் கிடையாதுங்கிறது நிரூபிக்கப்பட்டது. ஆனால் பார்ப்பன பிரச்சாரம் என்ன செய்யுதுன்னா விடாமல் இவங்க வந்து யார் ஊழல் ஊழல் ஊழல். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா உண்மையிலே தொலைத்தொடர்பு ஊழல் ஒன்று நடந்தது. அது எப்போ தெரியுமா? 1996. அப்போ வந்து சுக்காராம்னு ஒருத்தர் வந்து தொலைத்தொடர்பு மந்திரியாக இருந்தார். அவர் வந்து கொள்ளைனா அவ்வளோ கொள்ளை. அப்போ வந்து அவர் காங்கிரஸ் ஆட்சி. உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா பாஜக பயங்கர பிரச்சனை, இதில் நாடாளுமன்றத்தில் பயங்கர பிரச்சனை பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா சுக்காராமே பதவி நீக்கணும். காங்கிரஸ் பதவி நீக்கிடுச்சு. உடனே சுக்காராம் வீட்டில் வந்து ரெய்டு நடக்குது. என்ன நடக்குதுன்னா பெட்டிலெலாம் காசு இருக்குது. அவர் ஒரு பார்ப்பனர். அதோட முக்கியமான விஷயம், அவர் ஒரு பார்ப்பனர். பெட்டிலெலாம் காசு இருக்குது. அந்த காசெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சி அவங்க கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமும் அவர்கிட்ட காசு இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு தனிக்கட்சி ஆரம்பிச்சிடறாரு. அவர் தனிக்கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அங்கே அந்த மாநில தேர்தலில் இதே பிஜேபி கூட்டணி போடுது. இந்த ஊழல் எதிர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அண்ணாமலை மேலே வர்ற ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் இந்த பத்திரிகைகள் அதை ரீகால் பண்ணாது. எதை ரீகால் பண்ணோம்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய நிரூபிக்கப்படாத ஊழல்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே வரும். இன்றைக்கி என்னென்னா இந்த மாதிரி அப்போ அந்த சுக்காராமுக்கு எதிர்த்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் பண்ண பாஜக அவரோட சேர்ந்து கூட்டணியில் தேர்தலை சந்திக்குது. இதுதான் வந்து திமுக இருக்கிற அந்த பாஜக இவங்களுடைய லட்சணம். அடுத்து என்னென்னா ஊழல் வழக்கில் சிறை சென்றவர் இன்ன வரைக்கும் யாரோ குறிப்பிடுறாங்களா? எல்லா ஊடகத்திலையும் பாருங்கள், ஜெயலலிதாவை ஒரு ஊழல்வாதினே பேச மாட்டான். ஜெயலலிதா ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தாங்க, அவங்க துர்வாய்ப்பாக வந்து அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊழலின் தொடர்ச்சியில் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சசிகலா வந்து உள்ளே போகிறாங்க. அதுலேயும் என்னென்னா இவங்க வந்து சசிகலாவை வந்து குற்றவாளியாக வந்து தான் பத்திரிகைகள்லாம் சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்குமே ஒழிய ஜெயலலிதாவை சொல்லாது. காரணம் என்னென்னா ஊழல்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொல்லணுங்கிறது இவருடைய விடாத பிரச்சாரம். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஒரு தீய சக்தி. எப்படி தீய சக்தின்னு எவனா கேட்டானா? அவனை ஊழல் சக்திங்கிற இவனை தீய சக்திங்கிற தீய சக்திக்கான காரணம் என்னென்ன பட்டியல் போட்டு ஒன்றும் இல்லை, வெறும் வசனத்தை பேசுகிறாங்க. இது எல்லாம் என்னென்னா இது வந்து பார்ப்பன பின்புலத்திலேருந்து வந்திருக்கிறாரு. அதனால் அவர் வந்து விடாமல் அதையே பேசுகிறாரு. ஏன்? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சிடணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் அரங்கத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டிய அவசியம் ரொம்ப காலமாகவே இவங்களுக்கு இருக்குது. ஏன் அரசியல் அரங்கிலிருந்து இவங்க வெளியே அனுப்பணும்? காரணம், பெரியாருடைய சமூக தத்துவத்தை இவங்க அரசியல் அரங்குக்கு கொண்டு வந்துட்டாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கணும். எவ்வளோ சிரமப்பட்டு இதுவும் ஒரு அரசியல் கட்சி. இந்த மற்ற அரசியல் கட்சியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இந்த அரசியல் கட்சியிலையும் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, இதையும் மீறி என்னென்ன செய்ய முடியுமோ அது செய்கிறேன். இப்போ யாராவது ஒரு முற்போக்காளர்னா பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரி இதை செய்கிறார், திமுக ஆட்சி இருக்குது. என்னங்க, அரசு அதிகாரிகள் ஆட்சி மாறின உடனே அப்படியே வந்து அவங்க கொள்கை மாதிரி போகிறது கிடையாது. அவங்க எப்படின்னா இது மாதிரி ஒரே இதில் சுற்றிட்டு இருக்கிற செக்கு மாடி மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்படி முதல்ல இருந்தாலும் அது இவங்க படிப்படியாக தான் மாற்ற முடியும். ஒரு அரசியல் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சட்டம் வந்து கீழே போய் பாஸ் ஆகுதாங்கிறத மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் வந்து ஆட்சி நடக்குது. ஆனாலும் இதில் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை இந்த அரசு ஊழல். ஏன் இந்த திமுக மீது ஏன் வெறுப்புணர்ச்சி உருவாக்கணும்னா பெரியாருடைய
இந்த மண்ணுக்கே உரிய, இந்த தமிழ்நாட்டுக்கே உரிய, இந்த சமூகத்துக்கே உரிய சமூக நீதியை திராவிட முன்னேற்ற கழகம் விடாமல் எடுத்துகிட்டு வருது. அண்ணா வந்தார். அண்ணா வந்தோடனே என்ன சட்டம் போடுறாரு? சுயமரியாதை திருமண சட்டம் போடுறாரு. அதுக்கடுத்த சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எது சமூக நீதி, எது சமுதாயத்தை மாற்றுமோ அதை இவங்க என்ன செய்கிறாங்க, சட்டமாக மாற்றுறாங்க. நாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு கொள்கை இல்லாத நிர்வாகத்துக்கு அரசியல்வாதி தேவையில்லை. ஒரு சாதாரண அதிகாரியே இருந்து என்ன செய்யலாம், அந்த இதை நிர்வாகத்தை நடத்திட்டு போயிடலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு உரிமைகளை வாங்கி தரணும்னா ஒரு கொள்கை வேணும். அந்த கொள்கை அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி இருந்தால் தான் அந்த நாடு, அந்த சமூகம் சரியான உரிமை பெறும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா காலத்தில், அடுத்து கலைஞர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களில் இருந்து தான் வரும். ஒன்றும் இல்லை, இந்த ரேஷன் கடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக எவ்வளவு ரேஷன் கடைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் ரேஷன் கடைகள் மக்களுக்கு எளிய மக்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் போய் சேர்றதுக்கு வசதியாக ரேஷன் கடையை பரவலாக்கினாங்க. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம், இது மாதிரியான திட்டங்கள். அடுத்து படிப்பில் படிக்கிறாங்க. முதல் தலைமுறை டிகிரி வாங்கினவங்களுக்கு முன்னுரிமை. இப்படி சமூக அடிப்படையிலான இப்படி சமூக அடிப்படையிலான திட்டங்கள். அடுத்து அவருடைய வளர்ச்சியாக இவர் என்ன செய்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு, கல்லூரியில் வர்றவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்கறதுங்கிறது செலவு செய்கிறதுக்கல்ல, அவங்களுடைய கல்வி உதவித்தொகையாக போகிறது. அவங்களுடைய கல்வி நிலை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டம். பெண் குழந்தைங்க +2 முடித்து வந்தாலே அவங்களுக்கு உதவித்தொகை, இந்த மாதிரிலாம் கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா சமூகத்தை ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அதாவது ஒரு சமுதாயத்தில் கல்வி போய் சேருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு சூழ்நிலை மாறும். இப்போ இடஒதுக்கீடு ஏன் இடஒதுக்கீடு ரொம்ப தேவைன்னா, கல்வி சூழல் எல்லா சமூகத்திலும் கிடையாது. பார்ப்பன சமூகத்தில் இயல்பாகவே காலகாலமாகவே ராமாயணம் மகாபாரதம் கூட அவனுக்கு கிடையாது. வேத பாராயணம் படித்து மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு இயல்பான விஷயமாக போயிருக்குது. அதனால் கல்விங்கிறது அவங்க மனப்பாட கல்விங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இயல்பாக அந்த அக்ரஹாரத்தில் வந்துடுது. அப்படி ஒரு கல்வி சூழ்நிலை எல்லா சமூகத்திலும் இருக்குதான்னு நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய பார்ப்பன தவிர்த்த அனைத்து சமூகத்திலையும் பார்த்தீங்கன்னா கல்வி சூழ்நிலை குடும்பங்களில் கிடையாது. அப்படி கல்வி சூழ்நிலை வரும் வரையிலும் கல்வியை கொடுக்கணும். கல்வி சூழ்நிலை இயல்பாக வீட்டுக்குள்ளே வர்றப்ப கல்விங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கல்வி கற்றுக்கிறதுங்கிறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் வாழ்க்கை சூழ்நிலை இருந்துச்சுன்னா, போய் மாடு மேய்க்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சுன்னா, கல்வி என்னுடைய உரிமை அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா, அது வரையிலும் அந்த சமூகம் எல்லா சமூகங்களோடும் சமமாக இருக்கும். ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்கன்னா அங்கேருந்து ஒரு குழந்தை படித்து மேலே வந்தால் என்ன செய்யும்னா அந்த சமூகத்தில் பெரிய தாக்கத்தை உருவாக்கும். தலித் சமூகத்திலிருந்து மேலே வர்றவங்களை பார்த்து நானும் சமமாக வரணும்னு சொல்லி சமூகம் தன்னை சமப்படுத்த இருக்கிறதுக்கு தயாராகும். இது இயற்கை. இந்த விஷயத்தை வேகமாக அவங்க செஞ்சிட்டு இருக்கிறதுனால, அதாவது சின்சியராக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறதுனால ஏன் தவிக்கிறான்னா, இதனால் பயனடைகிறவர்கள் பார்ப்பனர் அல்லாதோர் வளர்னா, இங்கே பார்ப்பனர் அல்லாதோர் சமமாக வர்றான் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியில் எவ்வளவு நீங்கள் அரசாங்கத்துக்கு மேலே பழி போட முடியுமோ, அரசியல் கட்சி மேலே பழி போட முடியுமோ அவ்வளவு தூரம் பழிகளை போட்டு அவங்கள என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த அமைப்பை கொச்சப்படுத்துறது காரணமே என்னென்னா, இந்த சமூகம் முன்னுக்கு வந்துடக்கூடாது. தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் சமமாகிவிடக்கூடாது. யாரும் யாரை கீழே தள்ளி போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. சமமாகிவிடக்கூடாதுங்கிறதுனால தான் விடாமல் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க மற்ற ஊழல்களெல்லாம் மறைச்சிட்றாங்க. இப்போ பிஜேபியோட ஊழல், இந்த ரஃபேல் ஊழலாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது கேள்வி கேட்டோம்னா உடனே தேசபக்திப்பான். அவனோட ஊழல் நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஊழல். கேள்விக்கிட்ட அந்த தேர்தல் பத்திரப்பதிவு அதெல்லாம் யாருக்கு லாபகரமாக இருந்தது? இந்த ஊழல். அதே மாதிரி சிஏஜி அறிக்கை 75 லட்சம் கோடி அந்த மருத்துவ காப்பீடுக்கு செத்தவன் பேரையெல்லாம் போட்டு செத்தவனுக்கெல்லாம் நம்பர் கொடுத்து அதையெல்லாம் கொள்ளையடிச்சதுங்கிற இன்ன வரையிலும் பத்திரிகைகள் இதை
பேசுவதே கிடையாது. பேசணும்ல, இவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க, ரீகால் பண்ணணும்ல. இந்த சிஏஜி சொல்லாதவன் அந்த சிஏஜி, அதாவது கோர்ட்டால் விடுதலை செய்யப்பட்ட, கோர்ட்லேயே சொல்கிறாரு ஜட்ஜு, நான் காத்திருந்தேன் ஆதாரங்களோடு வருவாங்களான்னு. சிபிஐ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி கோர்ட்டால் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கை விடாமல் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லா ஃபேஸ்புக்கில் எல்லா இன்ஸ்டாவிலையும் விடாமல் இந்த இது சார்பானவன் விடாமல் போட்டு இருக்கான். யாராவது இந்த 75 லட்சம் கோடி நடந்த அந்த சிஏஜி அறிக்கை பற்றி பேசுகிறான்னா, அப்போ இதை ஏன் பேசுகிறான்னா, இவங்க வரக்கூடாது, இவங்க தான் பார்ப்பனர்களாக வந்து சமநிலைக்கு வர்றதுக்கான அரசியல் சூழ்நிலை வந்துடும். சமூக சூழ்நிலையை மாற்ற வேண்டிய கடமை சமூக இயக்கங்களுக்கு உண்டு. அரசியல் ரீதியாக அவன் வந்து பயன் பெற ஆரம்பிச்சிட்டான்னா சமூக ரீதியாக செய்கிற வேலை இன்னும் சுலபமாகும். இது எல்லாம் நடந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஊழல் ஒழுங்கீனம் அடாவடி அப்படின்னு விடாமல் பேசி நம்மளை, அதாவது இந்த மக்கள் மனசில் விடாமல் பேசி புகுத்தி இந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் பார்ப்பனர்களுடைய திட்டம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய ஊழல், அது வந்து அடாவடி அமைப்பு அப்படின்னு பேசுகிறத, அந்த பிரச்சாரத்தை நொறுக்கி எறிய வேண்டிய கடமை பார்ப்பனர் அல்லாதோர் வளர்ச்சியை விரும்புகிற ஒவ்வொருவருடைய கடமை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.